கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இங்கு கர்த்தருடைய வாக்கு தத்தமாகிய இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு நேராக கடந்து வருகின்றது. அது என்ன? அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள். அப்படி என்றால் இந்த அண்ட சராசரத்தில் அத்தனையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாமே அவருடைய கரத்தினுடைய சிருஷ்டிப்பு தான். அப்படி பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கிடைப்பது அரிதான பொக்கிஷமாய் போய்விடுகின்றது. அல்லது ஒளிப்பிடத்துல மறைந்திருக்கிற புதையல்கள் போல தேவ பிள்ளைகளுடைய நன்மைகள் அப்படி ஒளித்து வைக்கப்பட்டது போல இருக்கின்றது. இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை அறிந்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரையே சேவிக்கும் பொழுது பிரியமானவர்களை இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஏற்ற நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வது உறுதி. ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிடைப்பதற்கு அரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நம்மை தேடி வரும்படியாக செய்வார். பிரியமானவர்களே, நன்மைகள் என்றால் வெறும் உலக பிரகாரமான பொன், வெள்ளி, இது போன்ற பணம், இவை என்று சொல்லியே ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது நமக்கு பணம் எல்லாவற்றுக்கும் அவசியமா இருக்கிறது என்றாலும் கூட பாருங்களேன், ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்தும ரட்சிப்பு என்பது அது மிகவும் விலையேற பெற்றது ஒன்று. அது ஒரு பொக்கிஷம் போன்றது. ஒரு ஆத்துமாவை நரகத்தின் வல்லமைக்கு தப்புவித்து நித்திய வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக, உங்களுடைய கணவருக்காக, அல்லது நீங்க உங்களுடைய மனைவிக்காக, அல்ல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க போராடி ஜெபித்துட்டே இருக்கலாம். அல்லது வேறு நபர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக, இப்படி நீங்க யாருடைய ஆத்துமா உங்களுக்கு முக்கியமானதாய் தெரிகின்றதோ அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். அவர்களை பிசாசாகிய சத்துரு இருப்பு தாழ்பால்களை போட்டு மூடி வைத்திருப்பது போல பல கட்டுகள் மத்தியிலே கட்டி வைத்திருக்கலாம். வெண்கல கதவுகளை போட்டு பூட்டி வைத்திருப்பது போல அந்த ஆத்மாவை விடுவிக்க முடியாத படிக்கு போட்டு வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்கு அதுதான் பெரிய பொக்கிஷம் மாதிரி இருக்கும், பெரிய புதையலை மாதிரி இருக்கும். பரலோகத்திலும் கூட பூமியில மனம் திரும்புகிற ஒரு நபர் நிமித்தமாக அங்கு தூதர்கள் மத்தியில பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை, இப்படிப்பட்ட புதையல்களை ஆண்டவர் உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை அருமையாய் உங்களுக்கு கட்டளையிடுவது உறுதி. அதனோடு கூட உங்களுக்குரிய நன்மைகள் இல்லையா, ஒரு குழந்தை பாக்கியம் அது கிடைப்பதற்கு அரிதாய் உங்களுக்கு காணப்படலாம். அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்புறம் அவள் ஆலயத்துல ஜபம் பண்ணி மன கிளேசப்பட்டு இருதயத்தெல்லாம் ஊற்றி விடுறது போல ஊற்றி விடும் பொழுது பாருங்களேன், ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், கடாட்சிக்கின்றார், அன்னாளை கடாட்சித்தார் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை சில போராட்டங்கள், அதாவது சில குடும்ப சாபங்கள், சில போராட்டங்கள், இவைகளின் நிமித்தமாக கூட உங்களுக்கு வரவேண்டிய நன்மை இப்படி அடைத்து வைக்கப்பட்டது போல இருக்கலாம். அல்ல சில நன்மைகள் கர்த்தர் இப்பொழுது வேண்டாம் என்று அவரே அடைத்து வைத்தது போல இருக்கலாம். ஆனால் நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி, இந்த நன்மை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இது புதையல் போல எனக்கு இருக்கின்றது, இது எனக்கு பெரிய பொக்கிஷம் போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மன கிளேசப்பட்டு நீங்க அவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் இருப்பு தாழ்பால்களை அவர் முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுக்குரிய புதையல்கள், உங்களுக்குரிய நன்மைகளை கட்டளையிடுவார். இப்படித்தான் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மையானாலும்
பூமிக்குரிய நன்மையானாலும் கூட ஆண்டவர் நிச்சயமாக அவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து நிர்மூலமாக்கி அழகாய் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். இது யாருக்கு எப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய எருசலேமின் ஆலயத்தை கட்டுகிறதற்காக தீர்மானம் பண்ணின கோரேசு என்கிற ராஜாவுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் போல இதில் தோன்றுகிறது அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தன்னுடைய திருச்சபைகளை, அதாவது ஆலயமாகிய அநேக நபர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம் இல்லையா தேவ பிள்ளைகள். இப்போ ஆலயத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும்புகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில நிச்சயமாக வாய்க்கும்படி செய்வார். அவர்களுக்கு இருளிலே இருக்கிற பொக்கிஷம், இருளிலே இருக்கிற புதையல்களை நிச்சயமா எடுத்து கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பீராக. உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று அறியும்படிக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிறீர் அல்லவா? இதோ உம்முடைய பிள்ளைகள் உண்மையே பற்றி கொண்டு உடைய பாதத்தையே ஆண்டவரை தஞ்சம் என்று இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீரே அவர்களை நடத்துகிற தேவன் என்று அறியும்படிக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நீர் தாராளமாய் அவர்கள் கைக்கு எட்ட முடியாதவைகளை எல்லாம் நீர் கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று சனிக்கிழமை, இன்று அக்டோபர் 18ஆம் தேதி நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். நீங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.